ஊழல் யாரோ ஒருத்தர் தன் தேவை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக லஞ்சமாக கொடுக்குறாரு. அதை யாரோ ஒருத்தர் வாங்கிக்கிட்டு அவருடைய தேவையை சரி செய்து கொடுக்குறாரு. அதுக்கு பேர் தான் ஊழல். இந்த ஊழல் எல்லா இடத்துலையும் இருக்குது. சாமானியனான ஒரு பொதுமக்கள்கிட்ட இருந்து அதிகாரத்தில் இருக்கிற அரசியல்வாதி வரைக்கும் இந்த ஊழல் புறையோடி போய் கிடக்குது. இதுக்கு காரணம் பொதுமக்களா அரசியல்வாதியா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பேருமே தான் காரணம். நான் அவர் கொடுக்குறாரு, நான் வாங்குகிறேன், நான் வாங்குறதுனால அவர் கொடுக்குறாரு அப்படின்னு. இந்த கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா அப்படிங்கிற மாதிரி 2 பேர்த்து மேலேயுமே தவறு இருக்குது. நம்ம தேவை நிறைவேறதுக்காக நம்ம கொடுக்குறோம், நம்மளுடைய தேவை நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக ஒருத்தர் வாங்குறாரு. ஆனால் இந்த ஊழல் இல்லாத ஒரு சிறப்பான ஆட்சியை மக்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் சிறப்பான முறையில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை மாதிரி மாநிலத்தில் ஆள்ற அரசுகள் ஊழல் இல்லாமல் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இப்போ டெல்லியில் ஊழலை எதிர்த்து தான் அண்ணா ஹசாரே கூட இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கட்சி ஆரம்பித்து டெல்லி அதிகாரத்தை கைப்பற்றினாங்க. ஆனால் பிற்காலத்தில் அவர் மேலேயே அந்த ஊழல் குற்றச்சாட்டு வந்துச்சு. அதாவது அதிகாரம் வர்ற வரைக்கும் நம்ம நேர்மையாக இருந்தவர், அதிகாரம் வந்ததுக்கப்புறம் அந்த ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிட்டார். அது மாதிரி இல்லாமல் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். இப்போ நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ வரைக்கும் நேர்மையாக தான் இருக்கிறாரு. அவருக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகளையும் நேர்மையாக தான் வச்சிருக்கிறாரு. அது மாதிரி நம்ம தமிழகத்தை எந்த ஒரு ஊழல் இல்லாமல் அரசியல்வாதிகளும் பொதுமக்களாகிய நமக்கான தேவைகள் உடனடியாக நிறைவேறுற மாதிரி எந்த அரசாங்கம் நமக்கு உதவி பண்ணுமோ அந்த அரசாங்கத்தை 2026 கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்னெடுத்து சிறப்பான முறையில் யோசித்து வாக்களிக்கணும். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.